No one knows the Father except the Son and those whom the Son chooses to reveal him. மத்தேயு 11:27. மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறெவரும் தந்தையை அறியார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, knowing the Father is not opening a book or reading, but opening the heart and loving. தந்தையை அறிவது ஒரு புத்தகத்தை திறந்து படிப்பது போல் அன்று, மாறாக அன்பு நிறைந்த அந்த இதயத்தை திறப்பதற்கு ஒப்பாகும். இறை தந்தையை அறிவது, இறை தந்தையின் வழிகளில் நடப்பது, இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டினார், கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டபொழுது அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இறை தந்தையை பார்த்து அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய உரிமையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கற்றுத்தந்தார். தந்தையின் விருப்பப்படி வாழ்வதே எனது பணி என்றும் அவர் எண்பித்தார். 2 வகையான நற்செய்தி அறிவிப்பு, நற்செய்தி அறிவிக்கிற பணிகளில் 2 வகைப்படும். ஒன்று, இயேசு எந்த விழுமியங்களை போதித்தாரோ, இறையரசை பற்றிய விழுமியம், எல்லா மனிதருக்கும் பொதுவான விழுமியங்கள். இறைவனை அன்பு செய்தல், பிறரை அன்பு செய்தல் என்பது எல்லாருக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்று அல்ல. அடுத்த நற்செய்தி பகுதி இயேசுவை பற்றி அறிவிப்பது. ஆகவே இந்த இரண்டும் 2 கண்களை போன்று நற்செய்தி அறிவிப்பின் அங்கங்கள். இயேசுவை அறிவித்தல், அவர் வழியாக இறை தந்தையை அறிவித்தல். இந்த நற்செய்தி அறிவித்தலின் வாயிலாக வெறுமனே இது பாட புத்தகம் அல்ல, படித்து பட்டம் பெறுவதற்காகவோ அல்லது இந்த டிகிரி என்ற மதிப்பு பெறுவதற்காகவோ அல்ல, மாறாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட. எனவே இயேசுவினுடைய ஒப்பற்ற அருமையான ஜெபம் மத்தேயு 11:25 இன்னும் அவருடைய கடைசி ராப்போசனத்தின் பொழுது ஜெபித்த ஜெபமும் சிறந்ததாகும். மத்தேயு 11:25 I thank you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and the intelligent and have revealed them to infants. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன். இறை தந்தையினுடைய விருப்பத்தையும் அதனுடைய விழுமியங்களையும் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறியவர்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறியவர்களுக்கும் அந்த ஞானம் உண்டு. 2 கருத்துக்கள் சீக்கிரமாக சொல்கிறேன். சிறியவர்கள், சிறு பிள்ளைகள் எவ்வளவு ஞானத்துடன் இருக்க முடியும் என்பதற்கு. ஒன்று, சின்ன வகுப்புகளில் எல்கேஜி யூகேஜியில் டீச்சர் ஒரு பாடம் கற்றுத்தராங்க. ஒரு காகம் மரத்தில் கூடு கட்டி இருக்குது. அந்த கூட்டில் இருக்கக்கூடிய நாகப்பாம்பு என்ன செய்யுது, காகமிடுற முட்டையெல்லாம் போய் குடிச்சிருது. ஆகவே இந்த காகம் என்ன செய்தான், ஒரு நாள் அரச அரண்மனையில் அந்த இளவரசி குளித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த முத்து மாலையை கழட்டி வைத்திருந்தாள். அந்த முத்து மாலையை எடுத்து போய் பறந்து செல்கிறது. சேவர்கள்லாம் பின்னே செல்கிறார்கள். கொண்டு போய் அந்த பாம்பு பொந்தில் போட்டுடுச்சு. உடனே காவர்கள் போய் ஈட்டியால் குத்தவும் பாம்பு வந்தது. பாம்பை
ஈட்டியால் குத்தி அவர்கள் சாகடித்து விட்டு முத்து மாலையை எடுத்து சென்றார்கள். மதியுள்ள காகம் தன்னுடைய எதிரியை வீழ்த்தியது அப்படின்னு ஒரு பாடத்தை டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க. உடனே ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சு, டீச்சர் அது தப்பான கருத்தை சொல்லுறீங்க அப்படின்னு. டீச்சருக்கு வாரி சுருட்டி போட்டுச்சு, இது என்ன இந்த பிள்ளை இவ்வளவு தெளிவாக சொல்லுதே. அப்படியா, அப்படின்னா நீ என்ன சொல்கிற? அந்த பிள்ளை தெளிவாக சொல்லிச்சு, கொல்லுவது என்பது கொற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் அல்ல, தீயோரை கொல்ல வேண்டும் என்பது அல்ல, தீயவனை கண்டால் விலகிச் செல் என்பதுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காகம் வேறு மரத்திலே போய் கூடு கட்டி கொள்ளலாமே, இப்படி தன்னுடைய எதிரியை சாகடிப்பதை விட என்று புக்தியுடன் அந்த பிள்ளை சொன்னது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம், ஒரு பெரிய ட்ரக் ஒன்று நிறைய லக்கேஜ் லோடு கேரியரோடு போகுது. ஒரு பாலம், அந்த பாலத்தில் மேலே கேர்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க, இதை விட உயரமாக செல்லக்கூடாதுன்னு. ஆனால் சற்று அதிகமாக உயரம் இருக்கிறது, எப்படி அந்த பாலத்தை கடந்து செல்வது என்று டிரைவர், கண்டக்டர், அந்த கூட இருக்கிற உதவியாளர்களெல்லாம் இறங்கி நின்று யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த எத்தனை ஜாமானையும் மாற்றி திருப்பி ஏற்படுவதில் பெரிய காரியமாச்சே, என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் வந்து சொன்னான், 4 சக்கரங்களிலும் இருக்கக்கூடிய காற்றை கொஞ்சம் இறக்குங்கள், இந்த உயரம் குறையும், பிறகு செல்லலாம். அதே போன்று 4 சக்கரங்களிலும் இருக்கக்கூடிய காற்றை இறக்கியதும் அந்த உயரம் குறைந்து சென்றார்கள். சிறுவர்களுக்கும் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் என்பது தெளிவு. It is when our soul, attentive and humble, turns on itself while pondering over its condition, it is then it finds God. Clement of Alexandria. என் உள்ளம் உம்மில் தாழ்ச்சியோடும் ஒரு நிலைப்படுத்தி நிலைநிறுத்தும் போது மட்டும் உம்மில் ஆறுதல் அடைய முடியும். அந்த தாழ்ச்சி தான் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுத்தரும். எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணீர் போகிறதோ அதே போன்று தாழ்ச்சியான உள்ளத்தை நோக்கித்தான் இறைவனுடைய அருள் பாயும். எனவே இத்தகைய பின்னணியிலே ஒரு தமிழ் செய்யுள், உயிர்த்து உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வளைப்படுத்தேன், மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து. இறைவனை நான் உணர்ந்து அவருடைய ஒளியை என் உள்ளத்தில் ஏற்றி வைத்தால் அவன் என்னோடு இருந்து என்னை ஒளிவரச் செய்கிறான், என்னை வழிநடத்துகிறான் என்பது உண்மை. Behind the dim and known stands God within the shadow, keeping watch above his own. James Russell. யார் என தெளிவில்லா நிலையிலும் கடவுள் நிழலாக இருந்து என்னை காக்கிறார். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இறைவன் மேகத்தூணாக இருந்து பகலிலே அவர்களுக்கு நிழல், இருளிலே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த கடவுள். அப்படி இறைவன் நம்மை பின்னின்று காக்கின்றார். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, give me the childlike simplicity and purity of faith to gaze upon your face with joy and confidence in your all-merciful love. Remove every doubt, fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. ஆண்டவராகிய இயேசுவே, குழந்தை போல எளிமையும் தூய்மையான விசுவாசத்தையும் உமது கருணையுள்ள அன்பின் மீது வெகு ஆனந்தத்தோடு நம்பிக்கையும் கொண்டு உம் திருமுகத்தையே உற்று நோக்குவேனாக. என்னில் எழும் எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் மேலும் உம் திரு வார்த்தைகளை ஆழ்ந்த விசுவாசத்தோடும் பணிவார்ந்த வணக்கத்துடனும் ஏற்க தடையான யாவற்றையும் அகற்றி அருள் புரியும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. உமது ஒளியும் உமது அருட்காவலும் எமக்கு என்றும் தேவை. எம்மை ஒளிர்விக்கவும் எம்மை வழிநடத்தவும் உமது அருளினால் எம்மை தூண்டியருளும். இன்னும் அதிகமாக உம் மீது நம்பிக்கை கொண்டு
எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தனின் மனநிலையை தாரும். இந்த நேரத்தில் உம்முடைய அருளுக்காக இறைஞ்சுகின்ற அனைத்து மக்களின் வேண்டுதல்களையும் கேட்டருளும். நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட என் இளைய சகோதரன் ரிச்சர்ட் அவருக்கு ஆண்மைகளை பாற்றியும் அவருடைய பிரிவாற்றாமையால் துயருகின்ற அவருடைய மனைவி ஆரோக்கியமேரிக்கும் மகள் சாமினாவுக்கும் ஆறுதலும் தேறுதலும் தந்து தைரியத்தை தந்து உமது சித்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்திடனையும் வலிமையும் தாரும். இந்த அடக்க சடங்குக்காக வருகின்றவர்களை நீர் ஆசீர்வதியும். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு பிரிவும் துயராற்றாமையை தருகிறது, வேதனையை தருகிறது. ஆனால் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கை வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வு முடிந்ததும் விண்ணக வாழ்வு ஆரம்பமாகிறது என்பதை உணரக்கூடிய வகையில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியறலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.